நேற்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். அதுல நிறைய செய்திகளை பேசினாங்க. பாருங்க என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குன்றதெல்லாம் பேசினாங்க. அதற்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், குறிப்பாக அதிமுக, பிஜேபி எல்லாரும் சேர்ந்துட்டு 2026 திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக கூடாரமே காலியாக போகுது, பாத்தீங்களா எங்க ஐயா மோடி வந்துட்டு போயிட்டாரு, இனி அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச தொடங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிப்பு அந்த உரையில் மிக தெளிவான மீண்டும் நாம தான் வெல்லுவோம், எப்படி வெல்வோம் அப்படின்ற செய்திகளை பேசியிருக்கிறார். இந்த இரண்டுக்கும் உண்மையாகவே யார் மகிழ்ச்சி அடையணும், யார் கவலைப்படணும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். உண்மையாக அதிர்ச்சி அடைய வேண்டியது யார், மகிழ்ச்சி அடைய வேண்டியது யார், யார் பக்கம் வெற்றி உண்மையான சாத்தியமாக இருக்கிறது அப்படின்றதை முழுமையாக பாருங்கள், மற்றவருக்கும் பகிருங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு இந்தியாவிற்கு பிரதமர் என்ற பெருமையோடு, மிகப்பெரிய பலம் வாய்ந்த பிரதமர் என்ற பெருமையோடு தமிழ்நாட்டிற்கு திரு மோடி அவர்கள் வந்தார். வந்து நிறைய பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் பேசினாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினாங்க, எல்லாரும் வழக்கம் போல பேசினாங்க. இத பேசிட்டு போன பிறகு பாத்தீங்களா, பிரதமர் மோடி உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய ரைட் அப் பார்க்க முடியுது, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனா உண்மையாகவே மோடி அவர்கள் பேசினதை பார்த்து ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஐயோயோ இது என்னடா, நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இதுல வரும்ல, பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தோம்னா இருக்கிற வீடையே கேட்கறாங்கன்ற மாதிரி, கூட்டணியில் இருக்கிறதுக்கு சம்மதிச்சோம்னா அதிமுகவே ஆட்டையை போட பாக்குறாங்களேன்ற ரேஞ்சுக்கு பிரதமர் மோடி பேசிட்டு போயிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உரையை நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்துக்க உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, வருங்கால முதல்வர் எடப்பாடி வாழ்க அப்படின்ற ரைட் அப்லாம் அங்க பேசப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுகன்ற பெயரையே உச்சரிக்காம முழுவதுமாக என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணி, எங்க கூட்டணியை பாரு அப்படின்னு சொல்லி மோடி பேசி இருக்கிறார். இது புதுசு கிடையாது. பல மாநில தேர்தல்களை, குறிப்பாக இன்றைக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு காலத்தில் பிஜேபி ஆளாத மாநிலமாக இருந்து இன்னைக்கு இங்க பாத்தீங்களா, நாங்க பீகார்ல கால் வச்சிட்டோம், ஒரிசால கால் வச்சிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இந்த மாநிலங்களினுடைய, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களினுடைய தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபியினுடைய, இன்னும் சொல்ல போனால் RSS இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இயல்பு அப்படின்றது, ஒன்று அழிக்கணும், மொத்தமா அதை அழிச்சிடணும்னு பார்ப்பாங்க, மாநில கட்சிகள் இல்லாம பண்ணிடணும்ட்டு. எந்த இடங்களில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கோ அப்படிலாம் போயிட்டு அழிக்க முடியாதுன்னு தோணுதோ அவர்களை அணைத்து அழிப்பார்கள். அப்படிதான் மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா எல்லாத்துலயும் பண்ணாங்க. இன்றைக்கு அதிமுக என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியை பேசிய, அண்ணாவின் பெயர் தாங்கிய அந்த அதிமுகல அதே ஸ்கெட்ச போட்டு அனைத்து அழிக்கக்கூடிய வேலையை திரு மோடி அவர்களும் பிஜேபியும் அந்த வகையராக்களும் தொடங்கி இருக்காங்க. இப்படி தொடங்குறப்ப இது அதிமுகவுக்கு தெரியாதான்னு கேட்டா, அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, நாங்கள் எம்ஜிஆரை பார்த்து வந்தோம், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து கட்சிக்கு வந்தோன்றவங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தே அதிமுகவை அடகு வைத்ததற்கு காரணமாக அமைந்திருக்கிறார். அடகுதான் வைக்கிறோம்னு தெரிஞ்சே அந்த வேலையை செய்திருக்கிறார். இதனால் உண்மையாகவே நட்டம் யாருக்குன்னு கேட்டா, திமுகவுக்கு இதுல ஏதாவது 1% நட்டமாக போதா? இலைக்கு மேல் தாமரை அப்படின்ற ரேஞ்சில தான் அந்த படத்தை கூட உங்களுக்கு இணைக்கிறேன் பாருங்க, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக தனியார் தொலைக்காட்சிகள் அதை எடுத்து போட்டிருக்காங்க. இலைக்கு மேல் தாமரையை அமர வைத்து ஒட்டுமொத்தமாக இலை இல்லாமல் தாமரை மட்டும் மலரக்கூடிய வேலையை தான் அமைதியாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போறாருன்றத உண்மை அதிமுக தொண்டர்கள் நேற்றைக்கு மோடி அவர்களுடைய உரையை கேட்டால் புரிஞ்சிருக்கும். மாநில கட்சிகள் இல்லாமல் செய்வது அப்படின்றது RSS தத்துவம். அதை பிஜேபி இன்னைக்கு ஏத்துக்குது. அதனாலதான் பிஜேபி மாநிலங்கள் அற்ற, மாநில கட்சிகள் அற்ற, இப்ப தமிழ்நாடுதான் திராவிடம் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் அவங்களுக்கு அதிமுக இருக்கிறதுனால தானே வருது. இதுக்காக நீங்க பேச வேண்டாமா? நீங்க ஆட்சி அமைக்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் கனவு வரலாம், என்னனாலும் வரலாம். அதெல்லாம் தாண்டி உங்கள் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற குறைந்தபட்ச அக்கறை இருந்தால், இந்த கூட்டணியில் இணைவதற்கு முன்போ அல்லது இணைந்ததற்கு பின்போ தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் எழுப்புறதோ,
இல்ல உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு ஏதாவது குரல் எழுப்புவதற்கு தயாராக இருந்திருக்காங்களா அப்படின்றத அதிமுக யோசிக்கணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்ற உரையில் அப்படியே அடுக்கிறாரு. என்னென்ன செஞ்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு கிண்டியில, பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்துல வந்திருக்கு, திருச்சி பஞ்சப்பூர்ல வந்திருக்கு, இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில வந்திருக்கு, இத்தனை மேம்பாலங்கள் குடிநீர் வசதிக்காக இவ்வளவு செஞ்சிருக்கோம், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், வட சென்னை குடியிருப்புகள், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போறாரு. பூங்காக்கள் இத்தனை திறந்திருக்கோம், சென்னை பூங்கா, கோவையில் செம்மொழி பூங்கா, இது எல்லாம் அடுக்கிட்டு அவர் சொன்னதை நம்மளால மனப்பாடமா அவ்வளவு ஸ்ட்ரெச்ல சொல்ல முடியாத அளவிற்கு சாதனைகளை அடக்கிவிட்டு, இந்த சாதனைகள் 2021 இருந்து செய்த ஸ்கீம்ஸ் மொத்தத்தையும் சொல்லல, சும்மா சாம்பிள் தான் சொன்னாரு. அந்த சாம்பிள்லயே இத்தனை கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக, வளர்ச்சிக்காக செய்திருக்கோம்னு சொல்றாங்கல்ல. இப்படி சொல்றப்ப டபுள் இன்ஜின் பெருமை பேசக்கூடிய பிரதமர் மோடி, பிஜேபி ஆளக்கூடிய மாநில அரசுகள் டபுள் இன்ஜின் தானே, அங்க இந்த வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கா? நீங்க சொல்லக்கூடிய சோ கால்ட் டபுள் இன்ஜினாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, நீங்க சொல்லக்கூடிய இன்றைக்கு பீகார், இந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு இணையான வளர்ச்சி ஏதாவது ஒரு துறையில் ஏற்பட்டிருக்கா? இதைதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு. நாங்க இதெல்லாம் வளர்ச்சின்னு சொல்றோம், இதுல எல்லாம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொல்றோம், தமிழ்நாடு முதன்மைன்னு சொல்றோம், உங்களுக்கு சொல்ற எங்களை பார்த்து கோவம் வரக்கூடாது, இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்து நீங்க தான்ப்பா நம்பர் 1, தமிழ்நாடு தான்ப்பா அதுல நம்பர் 1 சொன்ன, நீங்க கூட்டணியில இருக்க பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டான்னு சொல்றாரு. இதை விட கேட்க முடியுமாங்க? ஆனா இதெல்லாம் கேட்டாலும் கூட நேற்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பல கேள்விகளை முன்னிறுத்தினார். உண்மையாகவே ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருந்தால், பிரதமர் மோடியை விட்டுருங்க, அவரு இனிமேலும் வருவாரு, மாசம் ஒரு தடவை வருவாரு, வாரம் ஒரு தடவை கூட வரலாம், பிளைட் தானே, காலையில கிளம்பி கூட வந்துடலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வேற ஏதாவது மாநிலத்துல இருந்தாருன்னா கூட கிளம்பி வந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. வந்து நீங்க என்ன பேச போறீங்க? அதைதான் முதல்வர் கேட்டார். டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லக்கூடிய வாக்குறுதி உங்க வாயில இருந்து வருமான்னு கேட்டார். அதை பத்தி பேசல. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இத்தனை கோடி ரூபாய் நிதிய கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுக்கறது உங்க வாயில வருமா? வரல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எய்ம்ஸ், அதை ரொம்ப முதல்வர் நக்கலா குத்தி காட்டியிருக்காரு. 8வது அதிசயம் எய்ம்ஸ் வரலங்க, அதை பத்தி பேச போறீங்களா? ஒசூர் விமான நிலையம் ஒப்புதல் கொடுக்கல, பேச போறீங்களா? கோவை மதுரை மெட்ரோ இன்னும் ஒப்புதல் கொடுக்கல, அதை பத்தி பேச போறீங்களா? தமிழுடைய வளர்ச்சி நான் தான் தமிழன்ற அளவுக்கு ஊரெல்லாம் போய் பேசுறீங்களே, அந்த தமிழின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? இத்தனை கேள்வி கேட்கிறப்ப உண்மையாகவே டபுள் இன்ஜின், நான் 56 இன்ச் என்று பேசக்கூடியவர்கள், சௌகிதார் என்று பேசக்கூடியவர்கள் அரசியல் நேர்மையோடு பதில் அளித்தார்களா? கிடையாது. இது எதுக்குமே பதில் சொல்லல. ஒரு பக்கம் தமிழ்நாடு வளர்ச்சி அடையுதுன்னு ஒன்றிய அரசு தான் ரிப்போர்ட்டும் கொடுக்குது, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாம இருக்கா? இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, ஒரு வார்த்தைக்கு கூட இந்த உட்கார்ந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணின்றாங்க. இப்ப அதிக சீட் பிஜேபி வாங்கி பிஜேபி மாநில கட்சியை அழித்தொழித்து அதிமுக இருக்கக்கூடிய இடத்தில் தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்ற தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதே தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப துணிச்சலாக, அதிரடியாக அடித்து சொல்லுகிறார், மீண்டும் 2026 நம்ம தான் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். ஏன், யாரை நம்பி சொல்றீங்க? மக்களை நம்பி சொல்லுகிறோம். அவ்வளவு செய்திருக்கிறோம். நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை விஞ்சிய இன்னொரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அல்லும் பகலுமாக உழைத்து தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை, ஒரு குரோத்தை, எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி, அதிமுக காலகட்டத்தில் அழித்தொழிக்கப்பட்ட பல திட்டங்கள், இல்லாமல் ஆக்கப்பட்ட திட்டங்கள், ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருந்த இடத்தை எல்லாம் மேம்படுத்தி ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட் 1% கூட இல்லாமல் எல்லாத்துக்கும் முடக்குவதற்கான வேலையை பார்க்கிறப்ப எல்லா வகையான நெருக்கடிகளை கொடுக்கிற போதும் நாம் சாதித்திருக்கிறோம். அதனால்தான் முதல்வர் சொல்றாரு, நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் டபுள் இன்ஜினாக இல்ல, டப்பா இன்ஜினா மாறி இருக்கு. இல்லைன்னா நீங்க அங்க அந்த குரோத்தை காட்டியிருக்கணும்ல.
அப்போ உங்க டப்பா இன்ஜின் மன்னிக்கணும், டபுள் இன்ஜின் எங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் தான். எனவே இந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு பிஜேபி நினைத்தாலும் சரி, RSS நினைத்தாலும் சரி, அவர்களோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி போன்ற அதிமுக வகையறாக்கள் முயற்சி எடுத்தாலும் சரி, யாருடைய எந்த விதமான சதி திட்டத்திற்கும் தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை அடிபணியாது, மீண்டும் ஏமாறாது. 2026 மீண்டும் நாம் தான் வெல்வோம் என்று மக்களை நம்பி முதல்வர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் வளர்ச்சியின் பக்கம் நாம் நிற்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.